ரட்சிப்பு. தேவன் இலவசமாக நமக்கு அருளும் ரட்சிப்பை அநேகர் அறியாமலேயே தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர், நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதையே ரட்சிப்பென்று நினைப்பவர்களும் உண்டு. புது உடன்படிக்கையில் ஆலய வழிபாடே இல்லை என்பதும் இன்னும் அநேகருக்கு தெரிவதில்லை. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிறது. சிலர், தேவன் என்னை ஜெப கூட்டத்தில் பெயர் சொல்லி அழைத்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னார், இதையும் ரட்சிப்பென்று நினைப்பவர்களும் உண்டு. ரட்சிப்பு என்பது மகா உன்னதமான தேவன் அருளும் மகிமை நிறைந்த மேன்மையான அன்பின் வெளிப்பாடு என்றும் சொல்லலாம். அவரது கிருபையின் ஐஸ்வர்யம் என்றும் சொல்லலாம். அவரது இரக்கத்தின் இருப்பிடம் என்றும் சொல்லலாம். இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். ரட்சிப்பு இலவசம். யாருக்கு? தேவநீதியை விசுவாசிப்போருக்கு மட்டும்தான். பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படி பரலோகத்துக்கு செல்லும் வழியை இயேசு கிறிஸ்து ஒருவரே இப்பூமியில் செய்து முடித்தார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோருக்கு ரட்சிப்பு நிச்சயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தேவ வாக்கு. இந்த ரட்சிப்பை அடைந்தோர் பாக்கியவான்கள். இதை அடையாமல் செல்வ செழிப்போடு சுகவாசிகளாக மட்டும் வாழ்வது இயேசுவை புறக்கணித்த ஒரு வாழ்க்கை. அது ஓர் பரிதாபமான வாழ்வு. முடிவோ மரணம். ரோமர் 6:23 இவ்வாறு சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ரட்சிப்பு யாருக்கு தேவை? பாவிகளுக்கு. யார் பாவிகள்? பரத்திலிருந்து வந்து மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா மனிதர்களும் பாவிகள்தான். எப்படி அறியலாம்? ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் பாவம் செய்தனர். அதன் விளைவால் தான் எல்லா மனிதர்களுமே பாவத்தோடு பிறக்கின்றனர். சங்கீதம் 51:5 இதை தெளிவாக காட்டுகிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். எனவேதான் ஒவ்வொரு மனிதர்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? பரிசுத்த மனித ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதற்காகத்தான் பிதாவாகிய தேவனின் அறிவு கெட்டாத ஞானத்தால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் மட்டுமே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அடைய முடியும். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதை ஏற்றுக்கொள்வோர் ரட்சிப்பை அடைவர். இந்த ரட்சிப்பை அடைந்தோருக்கும் இயேசுவுக்கும் இடையே உறவு ஏற்படும். இயேசுவோடுள்ள ஐக்கியத்தில் வாழ வேண்டும். ஏனெனில் ரட்சிப்பு வெளிப்புறமான ஒரு விஷயம் அல்ல, அது ஓர் ஆவிக்குரிய உண்மை. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு மக்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு அளித்திருக்கும் விலைமதிப்பற்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நித்திய காலமாக மகிமையில் அவரோடு சந்தோஷமாக இருப்பதுதான். என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பேரானந்தம். 2 கொரிந்தியர் 15:17 இப்படியாக சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரிடம் நிச்சயமாக பழைய பாவ சுபாவம் இராது.
உதாரணமாக, முன்போல எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல், நிதானமின்மை இல்லாது இதற்கு மாறாக அன்பு, பொறுமை, சந்தோஷம் இவை அதிகமாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபை மக்களிடம் பயத்தோடும் பக்தியோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இதை கேட்ட நீங்களும் உங்கள் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் ரட்சிப்படையாவிட்டால் எல்லோருக்காகவும் மரித்து உயிர்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய நரக ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ளுங்கள். நன்றி.